வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான பச்சை பயிறு கிரேவி சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டேஸ்டியான சைட் டிஷ் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பச்சை பயிரை நம்ம முதல் நாள் நைட்டே 3/4 கப் கிணத்துல போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டோங்க. மறுநாள் இது நல்லா ஊறியிருக்கும். தண்ணியெல்லாம் நல்லா வடிய விட்டுட்டு ஒரு குக்கரில் போட்டுக்கலாம். முழுக்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு 3 சவுண்டு வர வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ சப்பாத்திக்கு நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். இதில் நான் ஒரு 2.5 கப் கோதுமை மாவு போட்டு பிசைஞ்சிட்டேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் போட்டுட்டு சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நல்லா கெட்டியாக கலந்து எடுத்து வச்சுக்கலாங்க. பிசைஞ்சு வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம இந்த பச்சை பயிறு கிரேவி பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 சவுண்டு இறக்குனேன். இந்த குக்கரில் இருக்கிற அந்த பச்சை பயிறு நல்லா வெந்துட்டுருக்கும். பச்சை பயிறு கிரேவிக்கு ஒரு வெங்காயம் இந்த போல் பெருசாக கட் பண்ணிக்கலாம். 2 தக்காளியும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் ஓமம் அதுவும் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் பிளெயின் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 ஸ்பூன் உப்பு அதையும் எடுத்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாங்க. இஞ்சி கொஞ்சம், பச்சை மிளகாய் 1 நான் கட் பண்ணிட்டேன், கொஞ்சம் கொத்தமல்லியும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அரைக்க வேண்டிய பொருளாக அரைச்சிக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் நம்ம இதை இஞ்சி, பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இதை போல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாங்க பச்சை பயிறு கிரேவி பண்ண தொடங்கலாங்க. அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கிற ஓமம், ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாங்க. இது நல்லா செவந்து வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி, வெங்காயம் விழுத இதில் ஊற்றிக்கலாம். கரண்டி நல்லா கலந்துடலாங்க. இப்போ 2 நிமிஷம் இது அந்த பச்சை வாசனை போக கொதித்ததும் நம்ம அந்த பொடி வகை எல்லாத்தையும் போட்டுடலாம். மஞ்சத்தூள், சாம்பார் பொடி, பிளெயின் மிளகாய்த்தூள், உப்பு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்துக்கலாங்க. இது நல்லா கொதித்ததும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பச்சை பயிறு இதில் ஊற்றிடலாங்க. இது நல்லா கலந்துட்டு இப்போ இதில் நமக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதித்ததும் நம்ம அந்த எடுத்து வச்சுருக்கிற கரம் மசாலா அதையும் போட்டு கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இப்போ கடைசியாக கொத்தமல்லி தழைகளை தூவிட்டு இறக்கி வச்சிடலாங்க. இப்போ நல்லா டேஸ்டான பச்சை பயிறு கிரேவி தயாராகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாங்க. இப்போ சப்பாத்திக்கு நம்ம பிசைஞ்சது நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிட்டு இது போல் இழைச்சிக்கலாம். நடுவில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இழைச்சிக்கலாங்க. அடுப்பில் தோசைக்கல் போட்டுட்டு அதில் ஒவ்வொரு சப்பாத்தியாக சுட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லா சப்பாத்தியும் இது போல் சுட்டு எடுத்துக்கலாம். கூடவே நல்ல டேஸ்டியான பச்சை பயிறு கிரேவியும் தயாராகிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நைட் டின்னருக்கும் இது நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த பச்சை பயிறு கிரேவி சப்பாத்தியோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.